என்னோட பேஷன் என்ன பயமுறுத்த ஆரம்பிச்சது கைஸ். அது ஏன்னு ஒரு பாயிண்ட் வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. ஐ வாண்ட் டு பி எ ஃபிலிம் மேக்கர். ஸ்கூல் டேஸ்லேருந்து எந்த ஒரு நல்ல படம் பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு தோணிட்டே இருக்கும். இப்போ ஒரு நல்ல படம் பார்த்தாலும் அந்த மாதிரி தோணுது. பட் அந்த பேஷன் ஞாபகம் வரும்போது எனக்கு அதோடு சேர்ந்து ஒரு பயமும் வருது. லிட்ரலி ஒரு செகண்ட் ஆன்சைட்டியில் என் உடம்பு ஷிவர் ஆகும். நமக்கு ஏன் இவ்வளோ ஆன்சைட்டி வருது, நம்ம பேஷனே ஏன் நமக்கு இப்படி ஒரு பயமாக மாறுதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் அதுக்கான காரணத்தை ரியலைஸ் பண்ணேன். இவ்வளோ நாள் என்னை சுற்றி இருந்த பல ரீசன்ஸை காரணம் சொல்லி இந்த ஃபிலிம் மேக்கிங் பேஷன்ல இருந்து ஒதுங்கியே இருந்துட்டேன். அதுக்குன்னு பெருசா எஃபர்ட்ஸே போடல. சோ இந்த பேஷனுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கலங்கிற கில்ட் தான் எனக்கு பயமா மாறி இருக்கு. எங்க நான் இதுல தோத்து போயிடுவனோ அப்படிங்கிற ஆன்சைட்டி எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ நான் அதை ஒரு ஆன்சைட்டியா பார்க்காம ஒரு ரிமைண்டரா பார்க்க ஆரம்பிச்சேன். ஐ ஸ்டாப் மேக்கிங் எக்ஸ்கியூசஸ் அண்ட் ஸ்டார்டட் மேக்கிங் ப்ராக்ரஸ். அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஐ டிசைடட் நாட் டு எண்ட் டே வித்வுட் டூயிங் சம்திங் ஃபார் த பேஷன். என்னோட வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் டிராவல் பண்ற டைம்ல ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சேன். சும்மா ஒரு சீன் எடுத்து வச்சு அதுக்கு ஷார்ட் லிஸ்ட் போடுவேன். எதுவுமே பண்றதுக்கு எனர்ஜி இல்லைனா கூட சும்மா ஒரு சீரீஸ்ல ஒரு எபிசோட் எடுத்து வச்சு இதுல என்ன ஃபிலிம் மேக்கிங் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஐ ரியலி மீன் இட். திஸ் ஹஸ் ரெடியூஸ்ட் a lot of my career anxiety. And I told myself, இங்க பாரு கவி, இதை அச்சீவ் பண்றதுக்கு இது மட்டும் தான் உன் கண்ட்ரோல்ல இருக்கு. இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணு. ப்ரொடியூசர் கிடைக்கிறாரு கிடைக்கல, உன் கதை ஓகே ஆகுது ஆகலங்கிறதுலாம் இன்னொருத்தர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுக்கு நீ பொறுப்பெடுத்துக்காத. அண்ட் அது உன் கையிலயும் இல்லைன்னு எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன். After I started doing this, என்னோட கரியர் ஆன்சைட்டி மட்டும் குறையல, என்னோட ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சு. So if you are someone who is going through the same, I thought this might be helpful.